சார் சிஎம் ஸ்டாலின் சார் அப்படின்றாரு. எங்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு லீடு கொடுத்துருப்போம் அவருக்கு. சிஎம் ஸ்டாலின் சார்ன்றதை விட சிஎம் சாத்தான் சார் சொல்லியிருக்கணும். அந்த உதயநிதி சார்ல மைடியர் குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதியை கலாய்த்து பேசியுள்ளார். அதெல்லாம் பதிச்சு போட்டோம், எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது ஓட்டுகளாக கன்வெர்ட் ஆகுமானா அதிமுக ஓட்டு விஜய்க்கு போகணும், ஒரு காலத்தில் போகாது. எனவே அதில் விஜய்க்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். அது மட்டும் இல்லை, ஒரு சமயத்தில் அவரு அதாவது ஸ்டாலினை சொல்லும்போது நீங்க கூட கேட்டீங்க ஒரு கேள்வி. ஸ்டாலினை சொல்லும்போது முன் கூட்டத்தில் ஹலோ இது ஸ்டாலின் அங்கிள் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் போயிட்டு சார் சிஎம் ஸ்டாலின் சார் அப்படின்றாரு. எங்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு லீடு கொடுத்துருப்போம் அவருக்கு. சிஎம் ஸ்டாலின் சார்ன்றதை விட சிஎம் சாத்தான் சார் சொல்லியிருக்கணும். அவருடைய மகன் உதயநிதி இந்த மைடியர் குட்டி சாத்தான் படம் பார்த்துருக்கீங்களா? அதை ஞாபகம் வச்சு அந்த உதயநிதி ஸ்டாலில் மைடியர் குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த ரெண்டை நான் கேட்டால் இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதனால எது எப்படி சொன்னாலும் சரி, இன்னைக்கு ஆட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேரு இன்னைக்கு முப்பெரும் விழாவில் தான் கான்சன்ட்ரேட் பண்றாரு. கரூரில் நடக்கிற முப்பெரும் விழாவில் இன்னைக்கு கரூர் நடக்கிற முப்பெரும் விழாவில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அக்டோபர் நவம்பர்ல பார்த்தீங்கன்னா பெருமழை இருக்குன்றான். சென்னையை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அது முன்னேற்பாடு நடவடிக்கைகளை அதில் கவனம் செலுத்தாம இன்னைக்கு அந்த முப்பெரும் விழாவில் மட்டுமே கவனம் செலுத்துகிற ஒரு வகையில் இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு அரசுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் இந்த அரசு முழுமையா தோல்வி தழுவிருக்கு. எனவே சட்ட ஒழுங்கு மோசம், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மோசம், லஞ்ச லாவண்யம், இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலினுடைய இந்த சாத்தான் ஆட்சியில நடக்கிற ஒரு விஷயம். அது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.